வெள்ளடிச்சுங்கிறது மாடு ஒன்று. வெயில் டைம்ல சாப்பாடு சரியா கிடைக்காது. அதெல்லாம் ఊరికే చేసినా చాలమ్మా ఎందుకుమా కొడతావు అయ్యప్పా లైట్ అదనా అడిగి కొట్టవద్దుమా బట్టలన్నీ పోతాదిమా ఊరికే కొట్టవద్దు నా బట్టలు ఏది నీ కొట్టవద్దు ఊరికే అట్ట ఇది చేసినా చాలు అంతే நீ மட்டும் ஏன் பாடுற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. ஐயோ எறும்பு தொல்லை தாங்கலையே. உட்கார விடுதா பாரு ஒரு நாள் கொஞ்சம் நினச்ச ஒரு நாள் உட்காரலாம்னா விடுதான்னு பாரு. தொல்லையான தொல்லை. அங்கே பிஸ்கட் இருக்கு. ஆமாம் தெரியும். அது பாதி போட்டதால் தான் பிரச்சனையே. போட்டேன் மேடம். இதுங்களுக்கு போட்டேன். இதுங்க திங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு போயிடுச்சுங்க. அந்த கொஞ்சத்தை எடுக்கிறான்னு வந்து எடுத்துட்டு சத்தம் இல்லாமல் போனால் பரவாயில்ல. நம்மளை போட்டு நோண்டுதுங்க கடிக்குதுங்க. நீதான் டேடிம்மா இவங்க தோண்டி தோண்டி தண்ணி வர வைக்கிற அளவுக்கு தோண்டுவாங்க பொழுதுமா அந்த இடத்துல. பாப்பாயில் எல்லாம் தான் இவ்வளோ பிங்கி தான் தோண்டி கண்டது. பாப்பாய் லைட்டாக நோண்டிட்டு விட்டுருது. பிங்கி தான் பள்ளமே போடுது. நான் தான் திறந்து விட்டுனேன் அப்பயே. ஆனால் நான் 1 மணி நேரம் கழிச்சு வந்து திறந்த முழுகுது. அது வரைக்கும் அது குரல் குத்துறால தான் திறந்தேன். கது திறக்க குரல் குத்துதா இல்லாட்டி சும்மா கத்துச்சா? யாரையும் மாடு தான் பெல் அடிக்கிற மாடு. ஒரு வயசு பொண்ணு வெளில இருக்கிற ஏடா வரீங்க இந்த பக்கம் இல்லடி எல்லாருக்கும் பாதுகாப்பு நான் தான்டா போடாத பக்கம் உள்ள இருக்க குடும்பம் உள்ள இருக்குடாடே போயிடா. ஆனா வரவே மாட்டேன்னு ஒட்டாரம் பண்ணால நேற்று உள்ள இன்னும் அவளுக்கு வெளில பிடிச்சி போச்சு வீட்டுக்குள்ள வரமாட்டான்றா. டேடி அந்த பேட் எடுத்து நீ கொசு அடிக்கிறல்ல அதுக்கு தான் வரமாட்டான்னு சொல்கிறான்னு நினைக்கிறவ. இல்லைன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டா. நைட் ஆனால் நீ பேட்டில் கொசு அடிக்கிறல்ல அவளுக்கு தெரியும்னு நினைக்கிறாரு இன்னைக்கு. அதனால தான் உள்ளே வரமாட்டாதான். இதை யோசிக்க அப்படி நடந்துக்க மாட்டாள் அவ. ஏன் கூப்பிட்டா வரல ஒரு குரலுக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஹாய்ங்க மகேந்திரா. ஹலோ நல்லா இருக்கேன். டேக் லைஃப் ஹாய் எப்படி இருக்கீங்க? லைக்கே போடலங்க 2 பேர். பொழுது விடியக்கூடாதா கார்த்தி உனக்கு? ஏன் கார்த்தி இப்படி இருக்க? ஏதாவது சொல்லி போடுற போகிறேன் கார்த்தி. போ கார்த்தி அந்த பக்கம். தீபக் ஹாய். ஹாய் தீபக் கோயம்புத்தூர். நான் சென்னை. லைக் போடாதவங்க லைக் பண்ணுறேங்க. ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டன் இருக்குது பிடிச்சவங்க ஜாயின் பண்ணுங்கள். சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஒன்றும் சமைக்கவே இல்லை இன்னும். ஸோ நேற்று நைட்டு வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி கஞ்சி குடிச்சிட்டோம். நான் ஆக்சுவலாக கஞ்சிக்குன்னே சாதம் வடிச்சிடுவேன். ஏன்னா நாங்கள் நேற்று நைட்டு பிரியாணி தான் பண்ணோம். பட் கஞ்சி வேணுன்றதை கொஞ்சம் சாதம். காலேஜ் கிருஷ்ணா என்னது வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. யோகா பண்ணணுமா? ஸோ நான் அதுக்குன்னே சாதத்தை தனியாக வடித்து வச்சுருவேன். அதனால் அந்த சாதத்தில் தண்ணி போட்டு காலையில் குடிச்சிட்டோம். லஞ்சுக்கு இதுக்கப்புறம் தான் யோசிச்சு வச்சுருந்தேன். இப்போ யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். வாங்க குரு, எப்படி இருக்கீங்க? மேரிடுங்க தீபக். என்னப்பா கேள்வி இதெல்லாம். குரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?